ஆனால் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை போன்ற வெளியிலிருந்து ஆதரவு, தாவேக்காவுக்கு அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆதரவு. மற்றபடி நாங்கள் திமுக கூட்டணியில் தான் பயணிக்கின்றோம். ஒரு போராட்டம், மக்கள் பிரச்சனை என்று வரும்போது எதிர்க்கட்சியான திமுகவுடன் சேர்ந்தால் எங்களுக்கு போராட்டக்களம் என்பது அமையும் என்பதையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் மின்னஞ்சல் மூலமாக தாவேக்காவுக்கு ஆதரவு என்று தெரிவித்திருக்கிறார். இது கூடுதல் ஆதரவையும் தாண்டி தனிப்பெரும் கட்சியாக இருந்தார்கள் தாவேக்கா. இப்போது பெரும்பான்மையை தாண்டி, ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை தாண்டி கூடுதல் இடங்களையும் தாவேக்கா கிடைத்திருப்பது என்பது தாவேக்காவுக்கு ஒரு ஆதரவான, ஒரு சாதகமான சூழலை பார்க்கப்படுது. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய, நாம் ஏற்கனவே கூறியது போல, விஜய் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு, அவர் முதலமைச்சர் இருக்கையில் அமர்வதற்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய தயவுதான், அங்குதான் அந்த அவருடைய அந்த முதலமைச்சர் நாற்காலியை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த சக்திகளாக திமுக கூட்டணி கட்சிகள் மாறி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அதில் ஒரு கட்சி விலகி கொண்டாலும் கூட அந்த நாற்காலி என்பது அவருக்கு ஆட்டம் கொடுக்கும் என்பதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. இது ஒருபுறம் இருந்தாலும் கூட 120 என்ற எண்ணிக்கையை தமிழக வெற்றிக் கழகம் என்பது அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு என்பது அதிகரித்து இருப்பதை பார்க்கின்றோம். தற்போது ஆளுநருடனான சந்திப்பு விஜய் நடத்தி வருகின்றார், அவருடன் பேசி வருகின்றார். தற்போது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி என்பது அவருடைய வாகனம் உள்ளே செல்லக்கூடிய பழைய காட்சி. தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த காட்சிகள் ஆளுநர் மாளிகை உள்ளே அவர் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த பேச்சில் என்ன பேசப்பட்டது, ஆளுநர் என்ன கூறுகின்றார், அவருடைய அறிவிப்பு என்ன என்பது தொடர்பான ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கின்றது. அதில் முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு சாதகமான சூழலை தான் ஏற்படுத்தும். தமிழக வெற்றிக் கழகம் எதிர்பார்த்த அந்த செய்தியாக தான் இருக்கும். விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறார், அதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார் என்ற செய்திதான் அதிகபட்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தனிபெரும் கட்சி என்ற அடிப்படையிலும் தாவேக்காவுக்கு தான் ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் ஒன்று. மற்றொன்று, தனிபெரும் கட்சியும் தாண்டி அவருக்கு ஆதரவு இருக்கின்றதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. தற்போது ஆதரவும் இருப்பது உறுதியாகிவிட்டது, 118 என்பது உறுதியாகிவிட்டது. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும். எந்த வகையில் பார்த்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஏதுவான சூழல் மிக வலுவாகிவிட்டது என்ற அடிப்படையின் போது இந்த முறை ஆளுநரால் எந்தவித காரணத்தையும் சொல்லி அதை காலம் தாழ்த்த முடியாத ஒரு நிலைதான் காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் போது ஆளுநர் விஜய் ஆட்சி அமைப்பதற்காக அழைப்பு விடுப்பார். அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடைபெற்று வருகின்றது. நேரு உள்விளையாட்டு அரங்கு மீண்டும் வேலைப்பாடுகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் ஆளுநர் சந்திக்கும் போது எடுக்கப்பட்ட முடிவு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக ஒட்டுமொத்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அரசியல் கட்சிகளும் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கின்றது என்பதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆளுநர் முடிவெடுக்கக்கூடியது அந்த முடிவு என்னவாக இருக்க போகின்றது என்பதை பார்ப்பதற்காக ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் அந்த முடிவு உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் இன்னும் உற்சாகத்தை மிகுதிப்படுத்த ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார் என்றால் இன்னும் கொண்டாட்டத்தை அதிகப்படுத்த தயாராகி வருகிறார்கள். விஜயனுடைய பனையூர் அலுவலகம் முன்பாக, விஜயனுடைய இல்லம் முன்பாக, ஆளுநர் மாளிகை முன்பாக தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியில் அவர்கள் திளைத்து விசில் அடித்து பட்டாசு வெடித்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என அவர்கள் மகிழ்ச்சி வெளிப்படுத்தி வருகிறார்கள். இந்நிலையில்தான் கடந்த 2 முறை நடைபெற்ற சந்திப்பையும் தாண்டி இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் நடக்கப் போகின்றது, சந்திப்பு முடித்து விஜய் வெளியே வரும்போது அவருடைய அங்கு நடைபெற்றது என்ன, முடிவு என்ன என்ற அந்த முடிவை எதிர்நோக்கி தான் ஒட்டுமொத்தமாக அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் விஜய் முதலமைச்சராவதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக அனைத்தும் சாதகமான சூழல் தான் விஜய்க்கு இருக்கின்றது. தனிபெரும் கட்சியாக இருக்கின்றார், கூட்டணி கட்சிகள் ஆதரவை அவர் பெற்றுவிட்டார். இப்படி அனைத்து வகையிலும் அவருக்கு சாதகமான சூழல் மிக வலுவாக இருக்கின்ற நிலையில் அவர் முதலமைச்சராக பதவியேற்பதில் எந்தவித சந்தேகமும் மாற்று கருத்தும் எல்லளவும் இல்லை. பதவியேற்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அதற்கான நிகழ்ச்சி நிரல் என்பது விரைவில் வெளியாக இருக்கின்றது. திட்டமிட்டபடி நாளைய தினம், அதாவது திட்டமிட்டபடி என்று கூற முடியாது, அவர்களுடைய எதிர்பார்ப்புப்படி நாளைய தினமே அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுமா? மேற்கு வங்கத்தில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுகின்ற சூழ்நிலையில் நாளைய தினமே தமிழக வெற்றிக் கழகம் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கிற நிகழ்ச்சி நடைபெறுமா, அல்லது வேறொரு நாள் குறிக்கப்பட்டு அந்த நாளில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுமா என்பதையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதற்கு இடையில் தான் முதலமைச்சராக பதவி நிகழும் போது ஏற்கனவே நாம் உத்தேச பட்டியலாம் வெளியிட்டிருந்தோம். தமிழக அமைச்சரவையில் யார் யார் இடம்பெறப் போகிறார்கள், தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நிர்வாகிகளுக்கு, வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மிக முக்கிய நிர்வாகிகளுக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கப்பட இருக்கின்றது, யார் யார் என்னென்ன துறை கவனிக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு உத்தேச பட்டியலை நாம் வெளியிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது அப்படியே நடப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது.
மேற்கொண்டு நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆளுநர் மாளிகை ஒரு கட்டத்தில், அதே போன்று மற்றொன்று நேரு உள்விளையாட்டு அரங்கு விழாவுக்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக அந்த மேடைகள் அமைக்கப்படக்கூடிய அந்த பணிகள், அதே போன்று லைட்டிங் ஒர்க் உள்ளிட்ட இருக்கைகள் அமைக்கக்கூடிய பணிகள் என இரண்டாவது கட்டத்தில் பார்க்கக்கூடிய காட்சி நேரு உள்விளையாட்டு அரங்கிலிருந்து வரக்கூடிய நமக்கு காட்சி அந்த நேரலையை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். மூன்றாவது கட்டத்தில் பார்க்கக்கூடிய காட்சி நாம் அது சொல்லவே வேண்டாம். தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் விசில் அடித்தபடி, விசில் சத்தம் ஓயாமல் விசில் அடித்தபடியே பட்டாசு வெடித்து உற்சாக மிகுதியில் அவர்கள் நடனமாடி வரக்கூடிய இந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழக வெற்றி பெற்றாக அதன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த 4ஆம் தேதி என்று தேர்தல் முடிவு வெளியான போது தனிப்பெரும் கட்சியாக அவர்கள் உருவெடுத்தார்கள். அப்போதே தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தமிழகம் முழுக்க வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு ஏற்பட்ட இந்த தாமதம், குழப்பம், விஜய்க்கு ஏற்பட்ட அந்த சிக்கல் காரணமாக ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இவை அனைத்தும் தற்போது நீங்கி தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் ஆளுநர் மாளிகை முன்பாக, அதே போன்று பனையூர் அலுவலகத்தின் முன்பாக வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நேரலை காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஆளுநருடான சந்திப்பு விஜய் மேற்கொண்டு வருகின்றார். முக்கிய நிர்வாகிகள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். மூன்றாவது முறையான சந்திப்பு இது. முதல் முறை என்பது மின்னஞ்சல் மூலமாக ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று ஆளுநர் மாளிகைக்கு முதலில் மின்னஞ்சல் மூலமாக கடிதம் அனுப்பப்பட்டது. அதற்கு பிறகு அன்றைய தினமே விஜய் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் நேரில் சென்று ஆளுநரை சந்தித்தார். அதற்கு பிறகு இரண்டாவது முறையாக சந்திப்பு, தற்போது மூன்றாவது முறையாக சந்திப்பு நடைபெற்று வருகிறது. நாளைய தினம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்க இருக்கின்றார் என்ற தகவல் வெளியாகி வருகின்றது. நேரு உள்விளையாட்டு அரங்கில் இன்று இரவுக்குள்ளாகவே விடிய ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டு நாளைய தினம் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது என்ற தகவல். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நாளை காலை விஜய் பதவியேற்கிறார். சந்திரசேகர் ஜோசப் விஜய் என்னும் நான் என்ற அந்த வார்த்தை நாளை ஒலிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக பிரகாசமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் விடிய நேரு உள்விளையாட்டு அரங்கில் ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டு வருகிறது. தாமதிக்க கூடாது என்ற அடிப்படையில் மிக வேகமாக அந்த பணிகள்லாம் நடைபெற்று நாளைய தினத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் நாளை காலை பதவியேற்க இருக்கின்றார். 7ஆம் தேதி அன்றே பதவியேற்பு நடைபெற இருக்க வேண்டிய நிலையில் ஏற்பட்ட அந்த பெரும்பான்மை சிக்கல், எண்ணிக்கை சிக்கல் ஏற்பட்டது. அந்த தாமதத்தால் பதவியேற்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் நாளை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்க இருக்கின்றார். பதவியேற்புக்கான ஏற்பாடுகள்லாம் நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகின்றது. அப்படி என்றால் நாளை தினம் அவர் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால் அதற்காக அழைப்புதெல்லாம் அனைவருக்கும் கொடுக்கப்படும். நாளை தினம் யார் யார் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போகிறார்கள்? முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்வாரா? முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்வாரா? உதயநிதி கலந்து கொள்வாரா? தேசிய தலைவர்கள் யார் யார் கலந்து கொள்ள போகிறார்கள்? எந்தெந்த கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொள்ளப் போகிறார்கள்? யார் யார் வரப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. நாளைய தினம் 120 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் விஜய் நாளைய தினத்தில் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். நாளை காலை அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடத்தப்பட இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விஜய் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய பொறுப்பேற்கக்கூடிய அதே நேரத்தில் அமைச்சரவையில் சில முக்கியமான மூத்த அமைச்சர்கள், சில முக்கிய நிர்வாகிகள் அமைச்சராக பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் செங்கோட்டையன், அதே போன்று என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட பல முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வும் விஜயுடன் சேர்ந்து நாளை தினம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் பதவியேற்பதற்காக தயாராகி வருகிறது நேரு உள் விளையாட்டு அரங்கம், நேரு ஸ்டேடியம் தயாராகி வரக்கூடிய நேரலை காட்சி நாம் பார்க்கின்றோம். விஜய் பதவியேற்பு நிகழ்ச்சிக்காக ஒருவேளை நாளை என்பது உறுதியாகிவிட்டால் விடிய பதவியேற்பு நிகழ்ச்சிக்கான பணிகள் எல்லாம் நடைபெறும் என்பதில் என் மாற்று கருத்து இல்லை. நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சராக நாளை பதவியேற்க இருக்கின்றார் விஜய். தமிழகத்தின் முதலமைச்சராக நாளைய தினம் விஜய் பதவியேற்புக்கான ஏற்பாடுகளாம் நேரு உள்விளையாட்டு அரங்கில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது.